அந்த காலத்தில் வீட்டில் சமைச்சோம், மீதி மீறும் மாംസ கழிவுகள், மீன் முள்ளுகள் இதெல்லாம் நம்ம நாய்க்கு வச்சோம். நாய் சாப்பிட்டுச்சு. மீதி மீந்த சாப்பாட்டில் இருக்கிற குழம்பு கடாயை அதிலெல்லாம் பெரட்டி தயிர் போட்டு பால் போட்டு வச்சோம். நாய் சாப்பிட்டுச்சு. சின்ன சின்ன குப்பை தொட்டிங்க இருந்தது. அந்த குப்பை தொட்டிங்களில் விழுற சாப்பாடு, எச்சலை இதெல்லாம் நாய் சாப்பிட்டுச்சு. கல்யாணம் திருவிழான்னு வந்தாங்கன்னா பெரிய பெரிய போர்க்கணக்கில் எச்சலை விழும். அதை மனுஷங்களும் நம்பி இருந்தாங்க. அந்த எச்சலைகளை நாய்களும் நம்பி இருந்தது. இன்றைக்கி வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. ஸ்விக்கியில் வாங்கி டப்பாவை நக்கி ரோட்டில் போட்டுறது. என்றைக்கு பொண்ணுங்க டோர் டெலிவரியில் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே அவங்களுக்கு நார்மல் டெலிவரி காணாமல் போச்சு. அதே மாதிரி மனசில் இருக்க ஈரமும் காணாமல் போச்சு மனுஷங்கக்கிட்ட. நாய்களுக்கு உணவுன்றது கிடைக்காத ஒரு பட்சமாக போயிடுச்சு. நம்ம எலியெல்லாம் கொடுமைப்படுத்தி சாகடிச்சிட்டோம். பூனைகளையும் வர விடுறது கிடையாது. பறவை இனங்களையும் செல்ஃபோன் டவர் மூலமாக சாவடிச்சிட்டு வந்துட்ருக்கோம். அப்போ இதுங்களுக்கு சாப்பாடு குப்பை தொட்டியும் பெரிய பெரிய தொட்டியாக்கி டப்பா போட்டு வேற மூடி வைக்கிறோம். எச்ச இலையெல்லாம் அப்படியே அந்த பந்தி முடிஞ்ச உடனே சுருட்டி எடுத்து கொண்டு போய் வச்சிடுறோம். அப்போ இதுங்களுக்கெல்லாம் உணவுக்கு எங்கே தான் போகும்? நம்மளை தானே நம்பி இருக்குது. இந்த மாதிரி ஒரு இத்தனை குட்டி போட்ட தாய்க்கெல்லாம் எவ்வளோ பால் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவை, அந்த குட்டிக்கு எவ்வளோ சாப்பாடு தேவை, இதுக்கு முன்னாடி கண்ணு திறக்காத குட்டி அதுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவை. மனுஷங்க இந்த மிருகங்களுக்கு பண்ணுற அட்டகாசங்கள், அநியாயங்கள், துரோகங்கள்லாம் யாருக்கும் வெளியே தெரியாமலே போயிடுது. தாயும் குட்டியும் பிரிக்கிறது, அந்த குட்டிங்க போஷாக் இல்லாமல் தோல் நோய் வண்டியில் அடிபட்டு நொண்டியா மொடமா இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலமையில இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி தாய் குட்டியை பிரிக்கிறது, தாயை ஒரு இடத்துல அழவிடுறது, குட்டிங்களை ஒரு இடத்துல தூக்கி போடுறது, நாய்ங்களை கொல்றது, நாய்ங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் பண்ணுறது, அதுங்களுடைய உணவு வாழ்வாதாரம் எல்லாத்தையும் அதுங்கக்கிட்ட இருந்து பறிக்கிறது. அப்போ அதுங்க என்ன தான் பண்ண முடியும்? ஒரு மனுஷனை ஒரு 2 வேளை பட்டினி போட்டுட்டு 3வது கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன்கிட்ட போய் நில்லுங்களேன், சொல்லுவோம் தெரியுமா, நாய் மாதிரி வல்லு வல்லுன்னு விழறான்னுட்டு. அப்போது அந்த நாய்க்கு பசி கொடுமை வந்தால் அது என்ன பண்ணும்? அதுக்கு பேச தெரியாதுங்க, பாஷை இல்லை, குலைச்சி தான் கேட்கும். நாய் உங்களை பார்த்து குலைக்குதுன்னா ஏதோ கேட்குது பேசுதுன்னு அர்த்தம். ஐயோ இது வெறி பிடிச்ச நாய் என்ன பார்த்து குலைக்குது, சாப்பிட தானே கேட்குது. இந்த சாப்பாடு இல்லைன்னா இதுங்கெல்லாம் எங்கே போகும்? தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.